ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த நகரத்தின் ஒரு பகுதியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்தனர். அங்கு பல செய்தி தொலைக்காட்சிகளிலிருந்து மீடியா மக்கள் வந்திருந்தனர். தொகுப்பாளர்: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக கட்டி இருக்கிற இந்த 50 ஃப்ளோர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். கடந்த 2 வருஷமாக கட்டிட்டு இருந்த இந்த பில்டிங் ஒர்க் போன வாரம் முடிஞ்ச இருந்த நிலையில இப்போ இன்னைக்கு நம்ம மினிஸ்டர் இதை ஓப்பன் பண்ணி வைக்க வந்துட்டு இருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிறதுனால பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போதே இங்கே இருக்கிற 1500 பிளாட்ஸும் புக் ஆகிவிட்டதா சொல்கிறாங்க. தோ மினிஸ்டர் வந்துட்டாரு என அவர் கூற, அங்கிருந்து அனைத்து கேமராக்களும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என எழுதப்பட்ட அந்த காரை நோக்கி திரும்பியது. அதிலிருந்து வெள்ளை சட்டை வேஷ்டியுடன் இறங்கிய மினிஸ்டரை அவர் கருப்பு பூனைகள் படைசூழ அந்த அப்பார்ட்மெண்ட்டின் தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த திறப்பு விழாவிற்கான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்றார். அவர் கையில் சிறிய விளக்கு ஒன்று கொடுக்கப்பட அதை வைத்து அங்கிருந்த பெரிய குத்து விளக்கின் அனைத்து முகப்புகளையும் ஏற்றி வைத்தார். ஊடகங்கள் அதை பல கோணங்களில் படம் பிடித்தது. அன்று அதுதான் ஹாட் டாபிக். அங்கு பிளாட் வாங்கிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறினர். பெரிய கூட்டு குடும்பங்கள், சிறிய குடும்பம், திருமணமாகாத ஆண்கள், பெண்கள், வேலைக்கு செல்பவர்கள், முதியவர்கள் என அனைத்து விதமான மக்களும் நிறைந்திருந்தனர். அந்த அபார்ட்மெண்ட்டில் மால், சூப்பர் மார்க்கெட், ஜிம், பியூட்டி பார்லர், பிளே ஸ்டேஷன், இன்டோர், அவுட்டோர் கேம்ஸ் என சகல வசதிகளும் இருந்தது. அதனுடன் ஹை செக்யூரிட்டி சிஸ்டமும் இருந்தது. அபார்ட்மெண்ட் திறந்து ஒரு வாரம் கடந்திருந்தது. B16 என்ற பிளாட்டில் இருந்த ஒரு அறையிலிருந்து காது கிளியும் அளவிற்கு சத்தம் வந்து கொண்டிருந்தது. அடியே ஸ்வேதா, உன்னோட இம்சடி, உனக்கு மார்னிங் ஷிஃப்ட்னா எங்களை ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு கிளம்புடி என கத்தினாள் ஒருவள். அப்பொழுதும் சத்தம் குறைந்த பாடில்லை. வேகமாக பெட்டில் இருந்து எழுந்தவள் பிளேயரை ஆஃப் செய்துவிட்டு, எருமை கழுத, காது கேட்கலையடி உனக்கு என அவளை திட்டிக் கொண்டே ஹாலில் சென்று பார்க்க அங்கிருந்த டேபிள் மேல் ஒரு சீட் இருந்தது. அதை எடுத்தாள். ஓகே டார்லிங், என்னை திட்டி முடிச்சிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் இருக்குது. வைஷுவும் நீயும் சாப்பிட்ருங்க. நான் சீக்கிரமாக வந்துடுவேன். பாய் பிரீத்தி டார்லிங் என எழுதி அதற்கு கீழ் அவள் லிப்ஸ்டிக் முத்தம் இருந்தது. அதை படித்தவள் அதை கசக்கி குப்பை தொட்டியில் வீசிவிட்டு மீண்டும் சென்று கட்டிலில் அங்கு படுத்திருந்த வைஷுவை கட்டிப்பிடித்து கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். அங்கு ஸ்வேதா ஸ்கூட்டர் ஒரு 4 மாடி கண்ணாடி கட்டிடத்தின் பார்க்கிங்கில் நின்றது. அவள் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல பின்னால் இருந்து ஓடி வந்து ஒருவன் அவளை இடித்தான். எருமை, கண்ணு தெரியல, பாழா தடிமாடு என திட்டினாள். என பல்லிழித்தவன், இன்னைக்கு என்ன அந்த பிசாசுங்க 2 பேரையுமே காணோம்? அவங்களுக்கு நைட் டியூட்டி. ஓஹோ சரி, புது ஃப்ளாட்டுக்கு போயிட்டீங்களா? 4 நாள் ஆச்சு. துரோகிங்களா? 5 வருஷமா கூட வேலை பார்க்குறேனே, கூப்பிடணுன்னு ஒரு நினப்பு கூட இல்லை உங்களுக்கு. பிஸிடா, நாளைக்கு வா, ஃப்ரீ தான் என்றாள். ஓகே, நாளைக்கு வரேன், பாய், லஞ்சில் மீட் பண்ணலாம் என்றவன் அவனிடத்திற்கு செல்ல அவளும் அவள் பணியை தொடர சென்றாள். மாலை நேரம். B16 பிளாட்டிலிருந்து பிரீத்தி, வைஷு வெளியில் வந்தனர். அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிர் பிளாட்டிலிருந்து ஒரு 45 வயது மிக்க ஆண் வெளியில் வந்தார். என்ன சுப்பு அங்கிள், உங்களுக்கு நைட் டியூட்டியா என்று பிரீத்தி கேட்டாள். ஆமா பிரீத்தி, நீங்கள் எங்க ஷாப்பிங்கா? அட போங்க அங்கிள், எங்களுக்கும் டியூட்டி தான். ஓஹோ சரிடா, பாய் என்றவர் சென்றுவிட அவர் போவதையே வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தார் ஒரு பெண். என்ன ஜனனி மாமி, ஃபீலிங்ஸா என கண்ணடிக்க, போடி என வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே ஓடிவிட்டார் ஜனனி மாமி. அதை பார்த்து வாய் விட்டு சிரித்தவர்கள் கீழிறங்கி சென்றனர். ஸ்வேதா ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ளாட் டோர் ஓப்பன் பண்ணதும் அங்கே இருந்த வால் கிளாக் 10 மணி ஆகிடுச்சுன்னு காட்டினது. அவள் பேக்கை தூக்கி போட்டுட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வந்தாள். மணி 10:45. ஹாட் பாக்ஸில் இருந்த சப்பாத்தியை ஹீட் பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தாள். தூக்கம் வரல. என்ன தூக்கமே வரமாட்டேங்குது, சரி எஃபி போலாம் என அவள் முகநூல் பக்கத்தில் சென்று வெறுமென அனைத்தையும் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள். மணி 1. அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிறது. டு see ஹாரர் மூவிஸ் ஜஸ்ட் லைக் திஸ் பேஜ் என காட்டியது. அதனுள் சென்று பார்க்க ஒரு படத்தின் லிங்க் அதில் காட்டியது. படத்தின் பெயர் பிப்பட் என மட்டும் காட்டியது.
அவளுக்கு தூக்கம் வராததால் அந்த லிங்கை ஓபன் செய்து மொபைலை டிவியுடன் கனெக்ட் செய்து பார்க்க ஆரம்பித்தாள். படம் பயங்கரமாக இருந்தது. சிறிது நேரம் போக அந்த படத்தில் வந்த பெண்ணிற்கு பேய் பிடித்து அவள் ரண கொடூரமாக கத்துவதை பார்த்தவள் அந்த பெண் அந்த அறையில் அவளை பார்ப்பது போல் இருக்க சட்டென டிவியை ஆஃப் செய்துவிட்டு போர்வையை போத்தி கொண்டாள். கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தவள் மீண்டும் அந்த பெண் கத்தும் சத்தம் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு நரம்புகள் வெடவெடுத்தது. டிவி ரிமோட்டை தேட அது அவள் கைகளுக்கு கீழே நசுங்கி இருந்தது. அதை கண்டு மூச்சு விட்டவள் தூக்கத்துல ஆன் பண்ணிட்ட போல என மீண்டும் ஆஃப் செய்து விட்டு படுத்தாள். தூக்கம் வந்தபாடில்லை. படம் பார்த்ததில் சிறிதாக பயம் வேறு தொற்றிக்கொள்ள பதறிக்கொண்டிருந்தவள் நினைவில் வந்தாள் ஜனனி மாமி. பேசாம இன்னைக்கு போய் மாமி கூட தூங்கலாம். சுப்பு அங்கிள் கூட நைட் டியூட்டி போயிட்டாரு. மாமியும் தனியாக தான் இருப்பாங்க என எழுந்து ஃப்ளாட் கதவை திறந்து எதிர் ஃப்ளாட் காலிங் பெல்லை அடித்தாள். 2 நிமிடங்களுக்கு பின் களைந்த மடிசாரியுடன் ஜனனி மாமி கண்களை கசக்கி கொண்டு கதவை திறந்து ஸ்வேதாவை பார்த்ததும், என்னடிமா ஸ்வேதா, இந்த நேரம் வந்திருக்க என கேட்டவளிடம் பதில் கூறாமல் அவள் களைந்த மடிசாரியையும் அதில் தெரிந்த அவள் இடையிலக்கையும் பார்த்து கொண்டிருந்தாள். மாமி அவளை உழுக்க, அது மாமி தனியாக தூங்க பயமா இருக்கு, அதான் இன்னைக்கு உங்க கூட தூங்கட்டுமா என கேட்டாள் ஸ்வேதா. அவ்வளோதானே, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி உள்ள வா என அவளை உள்ளே அழைத்து கதவை மூடினாள். உள்ளே வந்தவளிடம், இந்த பாரடிமா, அதோ அந்த ரூம்ல நீ தூங்கிக்கோ என ஒரு அறையை காட்ட, ஐயோ மாமி, எனக்கு கட்டிட்டு தூங்குனாதான் தூக்கம் வரும் என ஜனனியை பார்த்து கொண்டே சொல்ல, தூக்கத்திலிருந்து மாமிக்கு அதெல்லாம் தெரியவில்லை. சரி வா, என் கூட படுத்து தூங்கு என அவள் அறையை நோக்கி முன்னால் நடக்க ஸ்வேதா அவள் பின்னால் சென்றாள். ஜனனி சென்று படுத்ததும் ஸ்வேதா அவளை உரசினாற் போல் படுத்து அவள் மேல் கை கால் போட்டு கட்டி கொண்டாள். மாமி, எப்படி நீங்க மடிசார் கட்டிட்டே தூங்குறீங்க? பழகிடுச்சு குழந்த. நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டீங்களா மாமி? சிச்சி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என முகம் சுரித்தாள். அப்போ இன்னைக்கு நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட போறீங்க, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் என மாமி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல அதை பொருட்படுத்தாமல் அவள் பிளாட்டிற்கு ஓடினாள். அவள் அறைக்கு சென்றவள் அவள் அலமாரியை திறந்து அவளுடைய ஒரு நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு திரும்புகையில் மெத்தையில் முக்காடு போட்டு படுத்து கொண்டிருந்த உருவத்தை பார்த்து சிரித்துவிட்டு எதிர் பிளாட்டிற்கு சென்றாள். சென்றவள் மாமி கையில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து, போங்க மாமி, போய் மாத்திட்டு வாங்க என்றாள். போடி, நான் இதெல்லாம் போட மாட்டேன், குட்டியா இருக்கு என வெட்கப்பட, நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன் மாமி என ஸ்வேதா சொல்ல, வேணா வேணா நானே மாத்திட்டு வரேன் என உள்ளே சென்று மாற்றி கொண்டு வந்தாள். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்வேதா. என்னடி பார்வை இது, போய் தூங்கு, நான் போய் மாத்திட்டு வரேன் என கூற, நோ நோ மாமி, செம்மையா இருக்கீங்க, இப்படியே தூங்குங்க, நாளைக்கு காலையில மாத்திக்கோங்க ப்ளீஸ் என கெஞ்ச, கடவுளே சரி வந்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது என அவள் சென்று படுத்துவிட ஸ்வேதா அவள் முதுகை பார்த்தாற்போல் படுத்து கொண்டாள். மாமி கண்மூடி தூங்க ஆரம்பிக்க அவள் மேலாடையை யாரோ இடுப்பிலிருந்து மேல் நோக்கி தூக்குவது போல் தோன்ற அது ஸ்வேதா என நினைத்து, அடியே உன் அட்டகாசம் தாங்கல, அமைதியே தூங்குடி என திட்டிக் கொண்டே திரும்ப ஸ்வேதாவோ கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஜனனி, கழுத பண்றதும் பண்ணிட்டு தூங்குற மாதிரி நடிப்பு வேற, விளையாடாம தூங்குடி என ஸ்வேதாவை பார்த்தவாறு கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் அமைதியாக இருக்க இப்போது மாமியின் முதுகை யாரோ தடவுவது போல் தோன்ற பயந்து கண் விழித்தவர் முன் ஸ்வேதா உறங்கிக் கொண்டிருக்க பின்னால் யார் என்ற பயம் தொற்றியது. தொண்டைக்குழியில் எச்சில் விழுங்க மெல்ல தலையை திருப்பினாள். அங்கு யாரும் இல்லை. தலையில் தட்டிக்கொண்டு பிரம்மை என மீண்டும் கண்மூடினாள். மறுநாள் காலை கதவை உடைக்கும் அளவிற்கு டமார் டமார் என தட்டியதற்கு பலனாய் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து B16 பிளாட் கதவை திறந்தாள் ஸ்வேதா. எதிரில் வைஷு, பிரீத்தி அவளை கொலை வெறியுடன் முறைத்தனர். எருமை, எவ்வளோ நேரடி கதவை தட்டுறது, தூங்கிட்டடி என்றாள் கண்களை கசக்கிக் கொண்டு. இவள் கதவை திறந்த பின்னரும் கதவு தட்டும் சத்தம் கேட்க வெளியில் எட்டி பார்த்தாள். அங்கு சுப்பு அங்கிள் அவர் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருந்தார். அவர் அருகில் சென்றவள், என்னாச்சு அங்கிள் என்றாள். இந்த ஜனனி என்ன பண்றானே தெரியல, எவ்வளோ நேரம் கதவு தட்டுறது, மனுஷன் நைட் டியூட்டி போயிட்டு வரானே, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, நல்ல கும்பகர்ணன் தங்கச்சி மாதிரி தூங்கிட்டு இருக்கா போல என கடுகெடுத்தார். ஸ்வேதாவும் அவள் பங்கிற்கு கதவை தட்ட கதவு திறப்பதாய் தெரியவில்லை. எதிர்ச்சியாக தரையை பார்த்த ஸ்வேதா, அங்கிள் என கத்தினாள். கதவின் இடுக்கு வழியே வலிந்து வெளியில் வந்து கொண்டிருந்த சிவப்பு நிற திரவத்தை கண்டு சுப்பு நடுங்கிய கைகளுடன் அதை தொட்டு பார்க்க
அது ரத்தம் என தெரிந்ததும் அவர் முகம் வெளிறியது. சுப்பு கதவின் இடுக்கு வழியே வழிந்த ரத்தத்தை கண்டு நடுங்கி அங்கிருந்த எமர்ஜென்சி சுவிட்சை அழுத்த அலாரம் சத்தம் கேட்டு 2 செக்யூரிட்டியும் அந்த ஃப்ளோரில் இருந்தவர்களும் அந்த பிளாட்டிற்கு வந்தனர். செக்யூரிட்டியிடமிருந்து இன்னொரு சாவியை வாங்கி கதவை திறக்க அங்கு ரத்தம் வழிந்து வந்து கொண்டிருந்தது. மற்றவர்கள் வெளியில் நின்றுவிட செக்யூரிட்டி சுப்பு அங்கிள் மற்றும் ஸ்வேதா உள்ளே சென்றனர். அந்த ரத்தம் கடைசியில் அவர்கள் பெட்ரூம் வாசலில் வந்து நின்றது. சுப்பு நடுங்கும் கைகளுடன் கதவை திறக்க அங்கு கட்டிலில் படுத்திருந்த ஜனனியின் கால் வழியாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவர் கதறி அழ ஸ்வேதா வேர்த்து விறுவிறுத்து போய் அவள் பிளாட்டிற்கு ஓடினாள். உள்ளே வந்தவள் கதவை மூடிவிட்டு அதன் கீழ் அமர்ந்து 2 கைகளாலும் வாயை பொத்தி கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது முகம் கழுவி வந்த பிரீத்தி, என்னடி பிரச்சனை? சுப்பு அங்கிள் எமர்ஜென்சி அலாரத்தை பிரஸ் பண்ணியிருப்பார் போல என கேட்க அவளோ பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஹே ஸ்வேதா, என்னடியாச்சு? அங்க அங்க மாமி செத்து கிடக்குறாங்கடி. அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு போயிட்டு இருக்கு என்றாள் நடுங்கும் குரலுடன். அவள் ரத்தத்தை கண்டு பயந்து விட்டாள் என நினைத்து இருவரும் அவளை வெளியில் விடாமல் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர ஜனனியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. உடன் சுப்புவும் சென்றார் போலீஸ் விசாரணைக்காக. போலீஸ் வந்ததை பிரீத்தி சொல்ல சற்று அடங்கி இருந்த நடுக்கம் அதிகமானது ஸ்வேதாவிற்கு. எனக்கு எனக்கு பயமாயிருக்குடி என்றாள். நீ எதுக்குடி பயப்படுற? யாருன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத என அவளை சமாதானப்படுத்த, இல்லடி, ஜனனி மாமி போட்டிருந்தது என்னோட ட்ரெஸ் என்றாள். பிரீத்தி இருவரும் அதிர்ந்து, என்னடி சொல்ற? அது ஓன் ட்ரெஸ்ஸுன்னு எப்படி சொல்ற? அதே மாதிரி ட்ரெஸ்ஸு மாமி வச்சிருக்கலாமே என்றாள். இல்லடி, நான் காலையில் வந்து பார்த்தேன், என் கபோர்டில் அந்த ட்ரெஸ்ஸை காணோம். நேற்று நைட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். ஓ ட்ரெஸ் எப்படி மாமி கிட்ட போச்சு? நேற்று மாமி வீட்டுக்கு போனியா? இல்லடி, நைட்டு தூக்கம் வரலன்னு பேய் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் மறுபடியும் படம் ஓடிச்சு. நான் தூக்கத்தில் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நான் எதுவும் பண்ணலடி என முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். ஸ்வேதா, லூசு மாதிரி பேசாத. நீ எதுவும் பண்ணல, அப்புறம் எதுக்கு அழுகிற? போலீஸ் விசாரிக்கட்டும், நீ பயப்படாத என அவளை சமாதானப்படுத்தி உறங்க வைத்தனர். ஹாஸ்பிட்டலில் ஜனனியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனனி கற்பழிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறப்பிறப்புல இருந்து அதிக ரத்தம் வெளியேறி இறந்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. சுப்பு ஜனனி பாடியை அடக்கம் பண்ணிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அந்த கேஸ் இப்போ பழனி அப்படிங்கிற ஒருத்தர் கையில் இருக்கு. 6 மணி நேரத்திற்கு பிறகு B16 ஃப்ளாட் காலிங் பெல் சவுண்ட் கேட்க ஸ்வேதா போய் டோரை ஓப்பன் பண்ணினாள். அங்கே பழனி மற்றும் சுப்புவை பார்த்ததும் அவளுக்கு உள்ளுக்குள்ள மரண பயமே வந்துடுச்சு. நான் டிஎஸ்பி பழனி, ஜனனி மர்டர் கேஸு நான் தான் பார்க்குறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மே கமின் என கேட்க, ப்ளீஸ் உள்ளே வாங்க சார் என உள்ளே அழைத்து சென்றாள். பழனி சுப்பு சோஃபாவில் அமர அவருக்கு எதிரே மூவரும் அமர்ந்தனர். ஸ்வேதா உள்ளுக்குள் என்ன நடக்குமோ என பயத்துடனே அமர்ந்திருந்தாள். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். என்கிட்ட போய் சொன்னால் உண்மையை எப்படி வர வைக்கிறோன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தான் கஷ்டம் என கராராக கூற, என்ன சார் விசாரிக்க வந்தீங்க? எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். ஏதோ நாங்கள் தான் கொலை பண்ண மாதிரி மிரட்டுறீங்க. பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இப்படி பேசுறீங்க. என்ன சுப்பு அங்கிள், நீங்களுமா என்றால் ஆவேசமாக. கூல், நாங்கள் விசாரிக்க தான் வந்தோம். சுப்பு, உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணுமா? என்ன அங்கிள் கேட்கணும் என்று வைஷு கேட்டாள். என் ஜனனிக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸே பிடிக்காது. அவள் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணதில்லை. ஆனால் அவள் லாஸ்ட்டாக போட்டிருந்த ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ் தான் என்றதும், அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அங்கிள்? உங்கள் ஒய்ஃப் போடுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக்க முடியுமா என்றாள் பிரீத்தி. இல்லைம்மா, நீங்கள் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க. நீங்கள் தான் அதை அவளுக்கு கொடுத்துருக்கீங்க என்றார். உளராதீங்க அங்கிள். சுப்பு, நீங்கள் அந்த வீடியோவை காட்டுங்க என கூற சுப்பு அவர் ஃபோனில் இருந்த ஒரு வீடியோவை ப்ளே செய்தார். அது இவர்கள் பிளாட்டிற்கு அருகில் இருந்த சிசிடிவியின் வீடியோ. மணி 1:45. ஸ்வேதா பிளாட்டின் கதவு திறக்கப்பட்டது. ஆனால் யாரும் வெளியில் வரவில்லை. சிறிது நேரத்தில் எதிர் ஜனனி பிளாட் கதவு திறக்கப்படுகிறது. ஜனனி சிறிது நேரம் ஏதோ பேசுகிறார். பின் கதவு மூடப்பட்டது. மணி 2:05. ஜனனி பிளாட் கதவு திறக்கப்படுகிறது. ஆனால் யாரும் வெளியில் வரவில்லை.
கதவு மூடப்பட்ட அடுத்த சில நொடிகளில் B16 பிளாட் கதவு திறக்கப்பட்டு மீண்டும் மூடப்படுகிறது. 2 நிமிடங்களுக்கு பின் B16 பிளாட் கதவு திறக்கப்படுகிறது. அதை பார்த்ததும் மூவர் முகத்திலும் பயம் தாண்டவமாடியது. காரணம், ஆள் இல்லாமல் ஸ்வேதாவின் ட்ரெஸ் மட்டும் அந்தரத்தில் மிதந்து கொண்டு எதிர் பிளாட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று மூடிக்கொண்டது. அதன்பின் இரு கதவுகளும் திறக்கப்படவில்லை. காலை வந்து கதவு தட்டும் வரை. அந்த வீடியோவை பார்த்ததும் மூவர் முகத்திலும் இனம் புரியாத பயம் வந்து அப்பிக்கொண்டது. என்ன சார் நடக்குது இங்க? எங்க மேல பழி போட எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க எதுவும் எடிட் பண்ணவே இல்லை. சிசிடிவி ரெக்கார்ட் அப்படியே ப்ளே பண்ணி காட்டிட்டோம். இப்போ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் உங்களோட தானே தெரிஞ்சிடுச்சு. யாருடையது அந்த ட்ரெஸ்? சார், நான் உண்மையாக சொல்லிடுறேன், அது என்னோட ட்ரெஸ் தான். ஆனால் நான் அவங்களுக்கு கொடுக்கல. எனக்கே காலையில் பார்த்தது தான் தெரிஞ்சுது. நான் எதுவும் பண்ணலை சார். மூவரையும் ஒரு முறை பார்த்தவர், என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்றார். நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். ஓஹோ, அப்போ உங்கள் பாடி தெரியாமல் கேமராவில் இருக்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கொலையை பண்ணீங்க மிஸ் ஸ்வேதா? என்ன சார், கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் பேசுகிறீங்க. அப்படி மறைஞ்சு போய் அவங்கள கொல்ற அளவுக்கு எங்களுக்கு எந்த மோட்டிவும் இல்லை. அது ரேப் பண்ணி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். தேர்ட் கிளாஸ் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. கேர்ள்ஸ் கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியல என கத்தினாள். சாவகாசமாக எழுந்து மூவரையும் பார்த்து, நான் என் டியூட்டியை தான் பார்க்குறேன். நாங்கள் எப்போ வேணால் என்கொயரிக்கு கூப்பிடுவோம். நீங்கள் வெளியூருக்கு எங்கேயுமே போகக்கூடாது என கூறிவிட்டு சுப்புவுடன் வெளியில் சென்றார். மூவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். ஹே ஸ்வேதா, உன் ட்ரெஸ்ஸு என்னடி தானா இங்கிருந்து டோர் ஓப்பன் பண்ணி அந்த பிளாட்டுக்கு போய் டோரை க்ளோஸ் பண்ணுது? ஒருவேளை இந்த ஹலோ மூவியில் வர மாதிரி யாரோ ஒரு பையன் மறைஞ்சிருந்து இதை பண்ணுறானோ? நாயே, இங்கிலீஷ் படம் பார்க்காதன்னு சொன்னால் கேட்குறியா? லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க என அவள் தலையில் கொட்டினாள். அதை கேட்டவள், அவளை ஏண்டி அடிக்கிற? வீடியோ பார்த்தல்ல, ஏதோ இங்கே இருக்குடி என்றாள். ஏதோன்னா என்ன? பேய் மாதிரி ஏதோ இருக்குமோ என கூற, ஸ்வேதா வேகமாக அவள் அறைக்கு சென்று அவள் ஃபோனை எடுத்து கொண்டு வந்தாள். அவள் முகநூல் பக்கத்திற்கு சென்று அந்த பேஜை ஓபன் செய்து, இந்த லிங்க் தாண்டி என கூற, வைஷு என்ன படம் இது என அந்த லிங்கை ஓபன் செய்தாள். ஸ்வேதா ஃபோனை டிவியுடன் கனெக்ட் செய்தாள். மூவரும் அருகருகே அமர்ந்து படத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பெண்ணிற்கு பேய் பிடித்து கத்தும் காட்சி வந்தது. ஸ்வேதா வேகமாக ரிமோட்டை எடுத்து டிவியை ஆஃப் செய்தாள். ஏண்டி ஆஃப் பண்ண? நேற்று இந்த சீனில் தான் டிவி ஆஃப் பண்ண. கொஞ்ச நேரத்தில் அதுவா டிவி ஆன் ஆகிடுச்சு. என்னடி பயமுறுத்துற? இரு பார்க்கலாம் என மூவரும் கைகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க 20 நிமிடங்கள் சென்றும் எந்த மாற்றமும் இல்லை. போடி எருமை, ஒன்றும் நடக்கல. நீ தூங்கும்போது தெரியாம ஆன் பண்ணியிருப்ப. வேற யாரோ இதை பண்றாங்க. அந்த போலீஸ் அதை கண்டுபிடிக்கும். எனக்கு பசிக்குது, நான் போய் குக் பண்றேன் என அவள் கிச்சன் சென்று விட, அவள் பின்னாடியே டிவியை பார்த்து கொண்டே சென்றாள் ஸ்வேதா. அப்படியே சோஃபாவில் கண் மூடிக்கொண்டாள் பிரீத்தி. ஸ்வேதா கிச்சனில் இருக்க திடீரென ஹாலில் இருந்து ஆ என வைஷு கத்தும் சத்தம் கேட்க இருவரும் வெளியில் ஓடி வந்தனர். ஏண்டி கத்துற? டோர் ஓபன் பண்ண முடியலடி. பிரீத்தி சென்று திறந்து பார்க்க அவளாலும் திறக்க முடியவில்லை. அடுத்து ஸ்வேதா கதவில் கை வைக்க திடீரென பின்னால் டிவி ஓடும் சத்தம் கேட்டது. மூவரும் பயந்து போய் டிவியை பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்வேதா மெதுவாக நகர்ந்து டிவியை ஆஃப் செய்துவிட்டு அவள் போனையும் ஆஃப் செய்தாள். எப்படி டிவி தானா ஆனாச்சு? நான் சொன்னல, இந்த மூவில ஏதோ இருக்குடி. நைட்டும் இப்படிதான் ஆச்சு. வாங்கடி வெளியே போயிடலாம், இங்க இருக்க வேணாம். ஆனால் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்குதே, இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என மூவரும் சேர்ந்து முயற்சிக்க திறக்க முடியவில்லை. பின் வேகமாக கதவை தட்ட ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் தட்டிய சத்தம் வெளியில் கேட்கவில்லை. திடீரென காலிங் பெல் சத்தம் கேட்க, யாரோ வந்திருக்காங்கடி என்றாள் பிரீத்தி. இப்போ டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் என கதவை திறக்க எதிரில் நின்ற பாலாவை கண்டு மூவரும் அதிர்ந்தனர். மூவரும் அசையாமல் அவனை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு, என்ன 3 பேரும் ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஷாக் கொடுக்குறீங்க? நீ எதுக்கடா இங்கே வந்த என்று ஸ்வேதா கேட்டாள். அடி பாவி, நீ தானே நேற்று நாளைக்கு ஃப்ளாட்டுக்கு வான்னு சொன்ன, இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்குறியே? நீலாம் ஒரு ஃப்ரெண்டா என கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஃபீல் செய்து பேச, ஸ்வேதா காதில், ஹேய், பேசாமல் இவனையும் உள்ளே கூப்பிட்டுட்டு நடந்தது சொல்லலாமா? இல்லை இவன் கூட நம்மெல்லாம் வெளியே ஓடி போயிடலாமா என்றாள். வெளியே போய் நடு ரோட்டில் நிற்க சொல்றியா?
யாரும் நம்ம பேசுறத நம்ப மாட்டாங்க. இவனை பிடிச்சி உள்ள தள்ளடி. உண்மையாவே இது பேய்தானா இல்ல வேற ஏதாவதானு கண்டுபிடிப்போம் என்றாள். என்னது பேயா என கத்த உடனே பிரீத்தி பாலாவை உள்ளே தள்ளி கொண்டு சென்றாள். அவள் பின்னால் ஸ்வேதா, வைஷு இருவரும் வந்தனர். அடியே பைத்தியங்களா, என்ன நடக்குதுங்க? உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, ஏதோ பேயின்னு வேற என் காதுல கேட்டுச்சு என்றான். பாலா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ நம்பணும். பிபி ஏத்தாம என்னன்னு சொல்லுடி என கூற அவள் நடந்ததை சொல்லி முடித்தாள். நீ சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு நான் தான் கிடைச்சனா? நிஜமாடா, உண்மை? அப்படியா என்றவன் எழுந்து ஓடிக்கொண்டிருந்த டிவியின் அருகில் சென்றான். கைகளால் அதன் ஸ்கிரீனை தொட்டு பார்த்தான். பின் அருகில் இருந்த ரிமோட்டை எடுத்து ஆஃப் செய்ய டிவி ஆஃப் ஆகிவிட்டது. ரிமோட்டை டிவியின் மேல் வைத்துவிட்டு, என்னங்கடி அதான் ஆஃப் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வா, அங்க நிக்காத, இங்க வந்து உட்காரு என்றதும் அவனும் சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டான். நால்வரின் 8 கண்களும் டிவியின் மேல் பதிந்திருந்தது. 15 நிமிடங்கள் ஓடியதே தவிர டிவி ஓடவில்லை. என்ன ஒண்ணுமே ஆகல? என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா? ஆமா, உன்னை ஆஃபீஸில் கலாய்க்கிறது போதாதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறோம். ஹேய், என்ன, நான் போறேன் போங்கடி என அவன் எழ சரியாக டிவி ஆன் ஆனது. பாலாவின் முகம் பயத்தில் கருத்தது. மூவரிடம் திரும்பி, என்ன ரிமோட்டை மறைச்சு வச்சுட்டு எனக்கு பயம் காட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என காலரை தூக்கிவிட, எரும மாடு, ரிமோட்டு டிவி மேலதான் இருக்கு பாரு என்றாள். அதை பார்த்ததும் அவனுக்கு சிறியதாக பயம் வந்தது. மீண்டும் டிவியின் அருகே சென்றான். எதுக்குடா இப்போ கிட்ட போற? ஏதாவது உள்ள இருந்து வந்து உன்னை இழுத்துட்டு போயிட போகுது என்றாள் பிரீத்தி. இருடி, ஏதாவது கேபிள் லூஸ் கனெக்ஷனா இருக்கான்னு பார்க்கறேன் என டிவியின் கனெக்ஷனை செக் செய்ய டிவியின் சுவிட்ச் ஆன் செய்யாமலே டிவி ஓடிக்கொண்டிருந்தது. என்ன, சுவிட்ச் ஆன் பண்ணாம டிவி ஓடுது? ஒருவேளை நிஜமா பேய் இருக்கோ என நினைக்கும் போதே அவன் தொண்டைக்குழியில் பயம் வந்து உருண்டோடியது. முதல்ல இங்கிருந்து ஓடணும் என நினைத்தவன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு மூவரிடமும் திரும்பி, ஹே ஸ்வேதா, சொல்ல மறந்துட்டேன், அம்மு கால் பண்ணியிருந்தா, ஏதோ முக்கியமான வேலையா, உடனே வர சொன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். டே, என்னடா இப்படி பாதியில விட்டுட்டு போற? ஆமா, நீ என் லவர் பாரு, பாதியில விட்டுட்டு போறனா? பைத்தியங்களா, அங்க போய் பாருங்கடி, சுவிட்சை ஆன் பண்ணாமலே டிவி ஓடுது என்றான். டே, என்னடா சொல்ற? ஹெல்ப் பண்ணுடா, இப்படி விட்டுட்டு ஓடுறியே, நீ எல்லாம் ஃப்ரெண்டா? நான் ஃப்ரெண்டே இல்லடி. ஹே பாலா, ஏதாவது பண்ணுடா. ஆ, உன் ஆளுக்கு கால் பண்ணி கூப்பிடு, இங்கே பேய் இருக்குன்னு. வாடானா வருவான், போங்கடி நீங்களும் உங்கள் ஃப்ளாட்டும். பாலா ப்ளீஸ். ஸ்வேதா, நீ மட்டும் இல்லை, வைஷு, பிரீத்தி, உங்களுக்கு தான். உடனே இங்கிருந்து போயிடுங்க, எனக்கு எதுவும் சரியா படலை. டேய், கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ண காசுடா, 60 லட்சம். குடி வந்து 1 வாரம் கூட ஆகலை. நீ ஹெல்ப் பண்ணா பண்ணு, இல்லை நாங்களே பார்த்துக்குறோம். உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காத. ஃப்ரெண்ட்ஸாக போய் தொலைஞ்சிட்டீங்க, ஹெல்ப் பண்ணுற என மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து யோசித்தான். டிவி வேறு ஓடிக்கொண்டே இருந்தது. ஸ்வேதா, உன் மொபைல் எங்க? ரூமில் இருக்கு, இரு கொண்டு வர என்றவளிடம், வேண்டாம் அங்கேயே போகலாம், இங்கே வேணாம் என நால்வரும் அறைக்கு சென்றனர். ஸ்வேதா அவள் மொபைலை எடுத்து பாலாவிடம் கொடுக்க, அந்த பேஜ் நேம் சொல்லு என கேட்டான். ட்ரீம்ஸ்டா என்றாள். பாலா அந்த பேஜை ஓபன் செய்ய அதில் அந்த படத்தின் லிங்க் இருந்தது. உடனே யோசித்தவன் அவன் போனை எடுத்து அதே பேஜை சென்று பார்க்க அதிர்ந்தான். அடுத்து பிரீத்தி ஃபோன், வைஷு ஃபோன் என வரிசையாக பார்த்தவனுக்கு அதிர்ச்சி மட்டுமே. என்னடா ஆச்சு? அவ ஃபோனையும் மற்றவர்கள் ஃபோனையும் காட்டியவன், இங்க பாருடி, இந்த லிங்க் உன்னோட அக்கௌண்ட்ல மட்டும்தான் காட்டுது, எங்க யாருக்கும் காட்டல என்றான். என்னடா இது புதுசா இருக்கு, அவளுக்கு மட்டும் எப்படி காட்டுது? தெரியலையே. இந்த பேஜ் யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா, யார் இதை அப்லோட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிட்டா ஈஸியாக இந்த கொலைகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும் என்றான். எப்படி கண்டுபிடிப்ப என்றால் ஆர்வமாக. ஐயாவை பற்றி என்ன நினச்சிக்க? 1/2 மணி நேரத்தில் எப்படியெல்லாம் டீட்டெயில்ஸை புட்டு புட்டு வைக்கிற பாரு என்றவன் அவன் தோளில் மாட்டியிருந்த பேக்கிலிருந்து லேப்டாப்பை எடுத்து சிறிது நேரம் ஏதோ செய்து கொண்டிருக்க மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். ஹேய், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லிங்க்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை முதல்ல ஓப்பன் பண்ணது ஸ்வேதா தான். உடனே அந்த லிங்க் அங்கே இருந்து டெலிட் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி இவ அக்கௌண்ட்டுக்கு மட்டும் காட்டுதுன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த மூவி பற்றி தேடி பார்க்கலாம். அதோட டைரக்டர், ஆக்டர்ஸ், அதில் ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக
இரு பார்க்குறேன் என மீண்டும் சிறிது நேரம் ஏதோ செய்தவன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் நீலன். அவரோட பப்பஸ்ட் மூவி புது முகங்கள் வச்சு எடுத்திருக்காரு. ஆனால் ஃபைனான்ஸ் பத்தாம படத்தை பாதியிலேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த டைரக்டரை பிடிச்சா அவரோட டீட்டெயில்ஸ் இருக்கா பாரு. இருக்கு, உன் ஃபோனு கொடு, கால் பண்ணலாம். நோ நாளாக கொடுக்க மாட்டேன் என்று பிரீத்தி சொல்ல, குடுடி என மிரட்ட, போடா சி, சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்பர் சொல்லு, நானே கால் பண்ணுறேன் என்றாள் ஸ்வேதா. பாலா நம்பர் சொல்ல ஸ்வேதா கால் செய்தாள். மறுமுனையில் யூ ஆர் ட்ரைங் டு நம்பர் இஸ் நாட் ரீச்சபிள் அட் த மூமெண்ட் என வந்தது. அழைப்பை துண்டித்தவள், நாட் ரீச்சபிள்னு வருது, அவர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இருக்குடி, அதை வச்சு என்ன பண்ண போற? நேராகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிரீத்தி, நீயும் வைஷுவும் இங்கே இருங்க, நானும் பாலாவும் போயிட்டு வரோம். ஹாலுக்கு மட்டும் போகாதீங்க, இங்கே இருங்க என்றாள். சரிடி, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பாலாவும் சேதாவும் வெளியில் சென்றிட செல்லும்போது ஓடிக்கொண்டிருந்த டிவியை பார்த்து கொண்டே சென்றாள் ஸ்வேதா. அறையில் வைஷுவும் பிரீத்தியும் இருக்க வைஷு பிரீத்தியை அணைத்தவாறு படுத்துக்கொண்டு அவளை உச்சி நுகர்ந்தாள். சிறிது நேரத்தில் டிவி சத்தம் நின்றுவிட, ஹே வைஷு, டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறடி, வா போய் பார்க்கலாம் என்றாள் பிரீத்தி. வேண்டாம், இங்கே இருக்கலாம் என அவளை மேலும் கட்டிக்கொண்டு, பிரீத்தி நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க என்றாள் கிறக்கமான குரலில். பிரீத்தியும் எப்படி இருக்கேன் என்றால் புரியாமல். இவ்வளோ அழகா? என்னடி நக்கலா? நானே பயத்தில் இருக்கேன், நீ வேற காமெடி பண்ணாதடி. நெஜமா? ஆமாம், நீ எப்பவுமே ஏன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்ருக்க? உன்னை சாரியில் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு என்றாள். என்னடி என்னமோ மாதிரி பேசுகிற? என்ன மாதிரி பேசுகிற என கேட்டுக்கொண்டே அவளை மேலும் அவளுடன் இருக்க பிரீத்தி அவளை விலக்க வைஷு அவளை இழுத்து அவள் உதட்டில் புத்தமிட்டாள். பிரீத்தி அவளை தள்ளிவிட்டு, ஏச்சி எப்போ இருந்துடி இப்படியான, நான் உன் கூட இருக்க மாட்டேப்பா என எழுந்து ஓட அரை கதவு தடார் என சாத்தப்பட்டது. திடீரென கதவு மூடவும் பயந்து திரும்பியவள் முன் கோரமான முகத்துடன் நின்றாள் வைஷு. பாலாவும் ஸ்வேதாவும் நீலன் வீட்டிற்கு செல்ல அங்கு இருந்த வாட்ச்மேன் அவரை 2 வாரத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரே தம்பி என்றார். எங்க போயிருக்காருன்னு தெரியுமாண்ண? இங்க ஏதோ வானவில் அப்பார்ட்மெண்ட்னு புதுசா கட்டி இருந்தாங்களே, அங்கதான் போறதா சொன்னாரு. பிளாட் நம்பர் ஏதாவது தெரியுமாண்ணா? இல்லைம்மா, அது எதுவும் தெரியாது. அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சாண்ண? இல்லைப்பா. இவ்வளோ கேட்குறீங்க, வேண்டப்பட்டவரா? ஆமா அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, நாங்கள் வரோம் என இருவரும் பைக் அருகில் வந்தனர். அந்த அப்பார்ட்மெண்ட்ல 2000 ஃப்ளாட் இருக்குடா, எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? சுத்தம், அங்கே இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் யார்கிட்ட இருக்கும்? அந்த அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணவன் கிட்ட தான் இருக்கும். சரி வா, அவனை போய் கேட்போம். எதுக்கு? பேசாமல் போலீஸில் சொல்லலாமா? சொல்லிக்கலாம், முதல்ல வண்டியில் ஏறு என அவன் கூற அவள் வண்டியில் ஏறியதும் அவள் கைபேசி அலறியது. அதை ஏற்றாள். மறுமுனையில் பிரீத்தி அலறும் சத்தம் கேட்ட உடனே கட்டானது. ஹலோ பிரீத்தி, பிரீத்தி, ஹலோ என்றாள். என்னாச்சு? பாலா, ஃப்ளாட்ல ஏதோ பிரச்சனை, உடனே ஃப்ளாட்டுக்கு போ என்றால் அவனும் வேகமாக ஃப்ளாட்டிற்கு சென்றான். இருவரும் ஃப்ளாட்டின் காலிங் பெல்லை அடிக்க உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, எமர்ஜென்சி அலாரத்தை யூஸ் பண்ண வேண்டியதுதான் பாலா என்றாள். பாலா எமர்ஜென்சி பட்டனை அழுத்த அடுத்த 5 நிமிடத்தில் செக்யூரிட்டி அங்கு வந்து நின்றார். அவரிடமிருந்த இன்னொரு சாவியை வாங்கி ஃப்ளாட்டை திறந்தாள். அங்கு ஹாலின் ஒரு மூலையில் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு சுவரோடு சுவராக தலையை கவிழ்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வைஷு. அவள் முகத்தை மூடி மறைந்திருந்தது. அவளை நோக்கி ஸ்வேதா செல்ல, பாலா பிரீத்தி எங்க என தேடிக்கொண்டு சென்றான். வைஷு அருகில் சென்றவள் அவள் முகத்தை மறைத்திருந்த முடிகளை விளக்க அவள் முகத்தில் இருந்த இரத்த கரையை பார்த்து பாலா என கத்த, அதே நேரம் பெட்ரூமில் இருந்து ஸ்வேதா என பலமாவும் கத்தினான். ஸ்வேதா வேகமாக பெட்ரூம் ஓட அங்கு கட்டிலில் பிரீத்தி புடவை கட்டி கொண்டு படுத்திருக்க அவள் கால்களின் வழியே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஸ்வேதா பயந்து போய் பாலாவின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு, பாலா, பிரீத்தி ரத்தம் வருதுடா என்றாள் நடுங்கும் குரலில். அவள் கைகளின் மேல் தன் கைகளை வைத்து தட்டியவன் மெதுவாக பிரீத்தியிடம் நகர்ந்து அவள் நாசியில் கை வைக்க சுவாசம் இல்லை. ஸ்வேதாவிடம் திரும்பி உயிர் இல்லை என்பதாய் தலையசைத்தான். அவள் அங்கேயே அமர்ந்து விட்டாள். அவள் அருகில் சென்றவன் அவளை எழுப்பி ஹாலிற்கு கூட்டிக் கொண்டு வந்தான். அங்கு வைஷு அதே நிலையில் அமர்ந்திருந்தாள். பாலா உடனே போலீசிற்கு கால் செய்து சொல்ல சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து
பிரீத்தி மற்றும் வைசுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் சென்றனர். பிரீத்தியின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஜனனி மாமியின் ரிப்போர்ட் போலவே வந்தது. பாலா அவள் வீட்டிற்கு தகவல் சொல்ல அவர்கள் வந்ததும் பிரீத்தியின் உடல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வைஷு இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவராதவளாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாள். பாலா, ஸ்வேதா இருவரும் அவள் அறைக்கு வெளியில் காத்திருக்க போலீஸும் அவள் எப்பொழுது கண் விழிப்பால் விசாரணை செய்ய காத்திருந்தனர். ஸ்வேதா இனி அங்க இருக்க வேணாம், இந்த பிரச்சனை முடியட்டும், அது வரைக்கும் அங்க தங்க வேணாம். வைஷு கண் முழிக்கிறதுக்குள்ள நாம போய் தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே பழனி சார்கிட்டையும் அந்த ஃபிலிம் அண்ட் டைரக்டர் நீலன் பத்தி சொல்லிட்டு வரலாம் என அழைக்க இருவரும் பிளாட்டிற்கு சென்று முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பழனியை பார்க்க சென்றனர். பாலா பழனியிடம் அந்த லிங்க் அப்லோட் செய்தது, அது ஸ்வேதாவிற்கு மட்டும் காட்டுவது, நீலன் பற்றி அவர்கள் அறிந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தனர். இது நம்புற மாதிரி இல்லையே என்று பழனி சொல்ல, சார் நம்பிதான் ஆகணும், நாங்க ஏன் போய் சொல்ல போறோம் என்று பாலா கூற, கொலை பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க நீங்க கதை அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க நம்புற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வர சொல்லுங்க, நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யோசனையாக அவனை பார்த்தவர், நான் ஏற்பாடு பண்றேன் என உடனே யாருக்கோ அழைப்பு விடுக்க, அரை மணி நேரத்தில் திடகாத்திரமாக அவர்கள் இருந்த அறையினுள் நுழைந்தார் 40 வயது மிக்க ஒரு நபர். அவரை கண்டதும் எழுந்து நின்ற பழனி, ஹலோ மிஸ்டர் மனோஜ் என கைகுலுக்க அவரும் சிநேகமாய் கைகுலுக்கிவிட்டு பாலாவையும் ஸ்வேதாவையும் ஆராய்ச்சி பார்வை பார்க்க, இவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க மனோஜ், சொல்லுங்க என்ன விஷயம் என முறுக்கி கொண்டு அவர்கள் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தார் மனோஜ். பாலா அவரிடமும் பழனியிடம் கூறியதை கூற இருவரையும் குற்றவாளிகள் போல் பார்த்தார் மனோஜ். சிறிது யோசித்தவர், அந்த லிங்க் எப்படி ஸ்வேதா மொபைல்ல மட்டும் காட்டுது என கேட்டார். அதான் சார் எங்களுக்கும் புரியல, என்னோட போன்ல மட்டும்தான் அந்த லிங்க் காட்டுது. இதுக்கு ஒரே விட நீலன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மூவி டைரக்டர் அவர்தான். அது இல்லாம அந்த லிங்க் அப்லோட் பண்ணது கூட அவர்தான். எப்படி சொல்றீங்க அவர்தான் அந்த லிங்க் அப்லோட் பண்ணாருன்னு? ஏன்னா அவர் இப்போ ஸ்டே பண்ணி இருக்க வானவில் அபார்ட்மெண்ட்ல இருந்து தான் அந்த லிங்க் அப்லோட் ஆகியிருக்கு. அவரை நேரில் பார்த்து கேட்டாதான் எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். உங்க மொபைல் கொடுங்க ஸ்வேதா என கேட்க அவளும் கொடுத்தாள். அந்த லிங்க் இருந்த பேஜ் சென்று இப்போ மூவி ப்ளே பண்ணி பார்க்கலாமா என்றதும் ஸ்வேதா முகம் மாறியது. அவசரமாக, சார் வேணாம், ஆல்ரெடி 2 டைம் மூவி ப்ளே ஆனதுக்கப்புறம் 2 உயிர் போயிருக்கு. அதுவும் சாதாரணமாக இல்லை, பொண்ணுங்க கற்பழிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த மூவியை ப்ளே பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்றான். அவனை பார்த்து நம்மட்ட சிரிப்பை உதிர்த்தவர், அதையும் பார்க்கலாம் மிஸ்டர் பாலா, யாருக்கு என்ன ஆகுதுன்னு, அப்போதானே யார் உண்மையான குற்றவாளின்னு தெரிய வரும் என குறி லிங்கை கிளிக் செய்ய படம் ஓடத் தொடங்கியது. பாலா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று நின்று கொண்டான். ஸ்வேதா மனோஜ் கையில் போனில் ஓடிக்கொண்டிருந்த படத்தையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நீண்ட நேரம் ஓடியதும் எதுவும் ஆகாமல் சாதாரணமாக ஓடிக்கொண்டுதான் இருந்தது. பாலாவையும் ஸ்வேதாவையும் ஏளனமாக பார்த்தவர், என்ன பாலா, ஏதோ ஸ்டாப் ஆகும்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கல என போனை ஆஃப் செய்து அவனிடம் நீட்டினார். அதை வாங்கியவன், எதுவும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம்தான் சார், இந்த லிங்க் அப்லோட் பண்ண நீலனை கண்டுபிடிக்க ஆள் அனுப்புங்க சார் என்றான். அவரும் தலையசைத்தார். அப்பொழுது பழனிக்கு அழைப்பு வர அதை ஏற்றவர் அப்படியே உடனே வரோம் என வைத்தார். என்னாச்சு சார், உங்க ஃப்ரெண்டு வைஷு கண் முடிச்சிட்டாங்களாமா என கூற நால்வரும் மருத்துவமனைக்கு சென்றனர். இவர்கள் மருத்துவமனை வாசலுக்கு செல்ல அங்கு நின்றிருந்த ஒருவர் இவர்களை நோக்கி வந்தார். வாங்க கோவிந்த், பாலா அந்த அபார்ட்மெண்ட் அந்த டைரக்டர் டீட்டெயில்ஸும் இவர்கிட்ட சொல்லுங்க என்றார். கோவிந்திடம் சென்றவன் அனைத்து விவரங்களையும் சொல்லிவிட்டு, நீங்க நீலன் பிளாட்டை கண்டுபிடிச்சதும் எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் என்றான் ரகசியமான குரலில். என்ன சார், நீங்க கேட்குற விதமே சரியில்லையே, நான் ஏன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்றார் கராராக. சார் புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியல. இது வரைக்கும் 2 பொண்ணுங்க கொடூரமா இறந்துருக்காங்க. நீங்க தனியா போனா உங்க உயிருக்கு ஆபத்து, அதுக்கு தான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிரிமினல் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. சாரி சார், நான் சொல்றேன் என்றவரிடம், இதுதான் என் நம்பர், நீங்க கண்டுபிடிச்சதும் எனக்கு கால் பண்ணுங்க, நீங்க தனியா போயிட வேண்டாம் என அவர் கையில் ஒரு கார்டை திணித்துவிட்டு உள்ளே சென்றான் பாலா. வைஷுவை சுற்றி மூவரும் நிற்க இவனும் அவர்களுடன் சென்று நின்று கொண்டான்.
என்ன நடந்தது வைஷு என கேட்க அவள் தொண்டைக்குழியில் ஏதோ முள் சிக்குவது போல் வார்த்தைகள் வெளிவர மறுத்தது. அவள் கைகளை பற்றி கொண்டு பயப்படாம சொல்லுடி என்ன ஆச்சு என்று ஸ்வேதா கேட்க, நீயும் பாலாவும் போனதும் நாங்க பயத்துல படுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது கையில பிசு பிசுன்னு இருந்தது. பார்த்தா ரத்தம். நான் பயந்து போய் பக்கத்துல பிரீத்தியை தேடினேன். ஆனா அவ அவ செத்து போயிருந்தா. அவ காலில் இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்தது. அப்போதுதான் தெரிஞ்சது என் கையில இருந்தது பிரீத்தி ரத்தம்னு. நான் நான் எதுவும் பண்ணலடி என அழுதாள். ஸ்வேதா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க பழனியும் மனோஜும் வெளியே வருகிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க பழனி என மனோஜ் கேட்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மனோஜ். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிரீத்தி கற்பழிக்கப்பட்டு இறந்திருக்கான்னு சொல்லுது. ஆனா பிரீத்தி கூட இருந்தது வைஷு. ஒரு க்ளூ கூட இல்லாம எப்படி இதை ஹேண்டில் பண்றதுனே எனக்கு தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் என அறையில் இருந்த ஸ்வேதாவை பார்த்த வண்ணம் கூறினார். வைஷுவை டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வெளியில் வர பழனி மூவரிடமும் நாங்கள் விசாரணைக்கு கூப்பிடும்போது நீங்கள் வரணும். எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வெளியூரெல்லாம் போகக்கூடாது என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அவருடன் செல்லவிருந்த மனோஜிடம் ஓடிய பாலா, மிஸ்டர் மனோஜ் என அழைக்க அவர் திரும்பி எஸ் பாலா என்றார். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சு. ஏன் கேட்குறீங்க? அப்போது இன்னைக்கு நைட்டு உங்கள் மனைவியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 தடவையும் லிங்க் கிளிக் பண்ணவங்க கூட இருந்த பொண்ணுங்க தான் இறந்திருக்காங்க. இந்த டைம் லிங்க் கிளிக் பண்ணது நீங்கள் தான். ஸோ பி சேஃப் என்றான். அப்படியா என்றவர் மூவரையும் உதாசீன பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தார். மூவரும் ஹாஸ்பிட்டலிலிருந்து கிளம்பி ஹோட்டல் சென்று சாப்பிட்டு வைஷுவை அவள் ஊருக்கு அனுப்பி வைக்க பேருந்து நிலையம் சென்றனர். நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே வராத வைஷு. ஊரில் ரெஸ்டடு. யார்கிட்டையும் இங்கே நடந்ததை சொல்ல வேண்டாம். முக்கியமாக பிரீத்தி சடங்குக்கு போகாத. நான் பழனி சார்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ அவரும் கொஞ்ச நாள் எதுவும் உன்கிட்ட விசாரிக்க மாட்டாரு. நீ பத்திரமா இரு என அவளுக்கு தைரியம் கூறிக்கொண்டிருந்தான். தேங்க்ஸ் பாலா. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். ஸ்வேதாவை கொஞ்சம் பார்த்துக்கூடா. சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியணும். சரிடி கிளம்பு, பஸ் எடுக்க போறாங்க என அவளை அனுப்பிவிட்டு இருவரும் பைக் அருகே வர பாலாவின் ஃபோன் அலறியது. அதை எடுத்தவன் என்ன புது நம்பர் என பேச, சொல்லுங்க சொல்லுங்க கோவிந்த். அப்படியா? அங்கே இருங்க, உள்ள போக வேண்டாம், நான் வந்துடுறேன் என அழைப்பை துண்டித்தான். யாருடா என்று ஸ்வேதா கேட்டாள். கான்ஸ்டபிள் கோவிந்த். நீலன் ஃப்ளாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். நீ ஆட்டோ பிடிச்சி என் வீட்டுக்கு போயிடு என பைக்கை ஸ்டார்ட் செய்ய, நானும் வரேன் என பின்னால் ஏறிக்கொண்டாள். ஸ்வேதா, டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. நோ பாலா, நானும் வருவேன் என திட்டவட்டமாக கூறிவிட பாலாவும் எதுவும் பேசாமல் புறப்பட்டான். அடுத்த 20வது நிமிடத்தில் அந்த வானவில் அபார்ட்மெண்ட்டின் 50வது மாடியில் இருந்த Z1 என்ற பிளாட்டின் முன் நின்றனர் கோவிந்த், பாலா மற்றும் ஸ்வேதா. பாலா காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் யாரும் டோர் ஓப்பன் பண்ணல. டோர் தட்டியும் பார்த்தாச்சு, நோ ரெஸ்பான்ஸ். பாலா குனிஞ்சி கீழே ஹோல் வழியாக பார்க்குறான். ஒரே இருட்டாக இருக்கு. ஆனால் ஒரு பேட் ஸ்மெல் வருது. சார், உள்ளே இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருது. அவரும் நுகர்ந்து பார்த்து, ஆமாம் சார், இப்போ என்ன பண்ணுறது? சார், யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பேசாமல் எமர்ஜென்சி அலாரம் யூஸ் பண்ண வேண்டியது தான் என எமர்ஜென்சி அலாரம் பட்டனை அழுத்த 5 நிமிடத்தில் 2 செக்யூரிட்டிகள் அங்கு வந்தனர். அவர்களிடம் சாவியை வாங்கியவன், நீங்கள் வெளியே இருங்க, நாங்கள் 3 பேர் மட்டும் உள்ளே போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் வெளியே வரலனா நீங்கள் உள்ளே வந்துடுங்க என கூற அவ்விருவரும் தலையசைக்க கதவை திறந்து கொண்டு மூவரும் உள்ளே சென்றனர். உள்ளே திரும்பும் இடம் முழுவதும் இருட்டு. ஸ்வேதா பாலா கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். பாலா, பயமா இருக்குடா என நடுங்கினாள். சார், லைட் ஸ்விட்ச் இருக்கான்னு பார்த்து ஆன் பண்ணுங்க சார். பாலா சுவற்றில் கை வைத்து ஸ்விட்சை ஆன் செய்தான். ஆனால் விளக்குகள் ஒளிரவில்லை. சார், லைட்ஸ் ஆன் ஆகல, மொபைல் டார்ச்சை ஆன் பண்ணிக்கலாம் என கூற மூவரும் மொபைல் டார்ச்சை ஒளிர விட்டனர். நீங்கள் ஒரு பக்கம் போங்க சார், நான் அந்த பக்கம் பார்க்குறேன். ஃப்ளாட் ரொம்ப பெருசாக இருக்கும் போல என அங்கிருந்த பல அறைகளை கண்டு கூறினார். அவனும் ஸ்வேதாவிடன் ஒரு பக்கம் செல்ல அவர்களுக்கு எதிர்பக்கம் கோவிந்த் நடந்தார். ஸ்வேதா டார்ச் கொண்டு பார்த்து கொண்டே வந்தவள், பாலா பாலா அங்க பாரு என ஓரிடத்தில் கை காட்ட அங்கு ஒரு பெண் முகத்தை மூடிக்கொண்டு மறைத்திருக்க சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். பாலா அவள் அருகில் செல்ல ஸ்வேதா அவன் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவனுடன் சென்றாள். பாலா அந்த பெண்ணின் அருகில் சென்று அவள் தோள்களில் கை வைத்து குலுக்க
அவள் முற்புறம் நாற்காலியில் கைப்பிடி உடைந்திருந்ததால் தொப்பென சரிந்தாள். அடுத்த நொடி பாலா இங்க வாங்க என கோவிந்த் கத்த இருவரும் அவர் இருந்த பக்கம் நோக்கி ஓடினர். அங்கு ஒரு பெண் கீழே கிடந்தாள். பாலா இங்கிருந்து போயிடலாம், எனக்கு பயமா இருக்கு என அவன் கைகளை பற்றி இழுத்தாள். ஆமா சார், இங்க இருக்க வேண்டாம், இருங்க, அங்க பாருங்க, அந்த பொண்ணோட கண் அசையுது, அவ உயிரோட தான் இருக்கா, அவளை காப்பாத்தினா எல்லா உண்மையும் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு என ஸ்வேதா கையை விலக்கிவிட்டு அவள் அருகில் சென்று அவளுக்கு சுவாசம் இருக்கிறதா என கை வைத்து பார்த்தான். சுவாசம் இல்லாமல் போக அசைந்து கொண்டிருந்த அவள் கண்களை பார்த்தான். உயிர் இல்லை, அப்போ கண்ணு மட்டும் எப்படி அசையுது என நினைத்து கொண்டிருக்க அந்த இறந்த பெண்ணின் கைகள் ஆக்ரோஷமாக பாலாவின் கழுத்தில் பதித்து நெரித்தது. பாலா ஆ ஆ என கத்திக்கொண்டு அவளிடமிருந்து விடுபட போராட ஸ்வேதாவும் கோவிந்தும் பாலாவை அதன் பிடியிலிருந்து இழுத்தனர். பாலா வா போயிடலாம், வாங்க சார் என மூவரும் ஓடி கதவருகே வர கதவு மூடப்பட்டிருந்தது. டோர் லாக் ஆகியிருக்கு, எப்படி? டைம் இல்லை சார், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லை, உடனே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுங்க என்றான். கோவிந்த் அவர் மொபைலை பார்க்க சுத்தமாக டவர் இல்லை. சார் டவர் சுத்தமாக கிடைக்கல என்றதும் ஸ்வேதா எனக்கும் இல்லை, பாலா டோரை தட்டி பார்க்கலாம், வெளியே செக்யூரிட்டி இருக்காங்க என்றதும் மூவரும் வேகமாக தட்டினர். ஆனால் வெளியில் ஒரு துளி சத்தம் கூட கேட்கவில்லை. அவர்களுக்கு பின்னாலிருந்து ஒரு கண்ணாடி உடையும் சத்தம் கேட்க தட்டி கொண்டிருந்தவர்கள் சட்டென நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பினர். அவர்களை நோக்கி ஒரு கரும்புகை போன்ற ஒரு உருவம் வந்து கொண்டிருந்தது. மூவருக்கும் வாழ்வின் கடைசி நிமிடங்கள் போல் இருந்தது. வெளியில் செக்யூரிட்டி, உள்ளே போய் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் எந்த சத்தமும் வரல. ஆமாம், டோரை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளிருந்து அந்த கருப்பு உருவம் மூவரையும் நெருங்கவும் வெளியிலிருந்து செக்யூரிட்டி டோர் ஓப்பன் செய்யவும் சரியாக இருந்தது. வெளியில் இருந்த வெளிச்சம் பட்டதும் அந்த கருப்பு உருவம் காணாமல் போக மூவரும் பிழைத்தோம் தப்பித்தோம் என வெளியில் ஓடி வந்தனர். சார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க சார், கூடவே லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லுங்க சார், உள்ள வெளிச்சமே இல்லை. சரிம்மா என்றவர் பழனிக்கு கால் செய்து விவரத்தை கூறினார். நீங்கள் கிளம்புங்கப்பா, டைம் ஆயிடுச்சு, காலையில் பார்த்துக்கலாம். இல்லை சார், போலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். அடுத்த அரை மணி நேரத்தில் பழனி 10 போலீஸுடன் அங்கு வந்து சேர்ந்தார். பாலா ஸ்வேதா வெளியில் நிற்க பழனியுடன் வந்தவர்கள் உள்ளே நுழைந்தனர். உள்ளே சென்ற 5 நிமிடங்களில் வரிசையாக 5 சடலங்களுடன் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில் கொண்டு வந்தனர். அந்த 5 சடலங்களும் பெண் சடலங்கள். கடைசியாக ஒரு ஆணின் சடலம் கொண்டு வரப்பட அதனைத் தொடர்ந்து பழனி வெளியில் வந்தார். பாலா அந்த ஆணின் சடலத்தை பார்த்து, சார் இது நீலன் என சற்று சத்தமாக கத்திவிட உள்ளே இவரோட சேர்ந்து 5 டெட் பாடி எல்லாம் செதஞ்சு போற நிலைமையில இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் எப்படி எப்போ இறந்தாங்கன்ட்டு. அப்புறம் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ், இதுக்கு மேலேயா, கிரைம் டிபார்ட்மெண்ட் மனோஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. வாட் என பாலா கத்த பெருமூச்சு விட்டவர், டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனாக நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல, ஆனால் அவரே இறந்திருக்காரு. அந்த லிங்க்ல என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மூவரும் ஸ்வேதா கையில் இருந்த மொபைலை ஒரு நொடி பார்த்தனர். இப்போ நம்ம கிட்டே இருந்த ஒரே க்ளூ நீலன், இப்போ அவரும் இல்லை. இந்த பொண்ணுங்க யாரு, எப்படி இங்கே வந்தாங்க, சிசிடிவி அப்புறம் அந்த மூவியில் நடித்தவங்க பற்றி விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சார், இன்னும் எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ என்ன தெரியல. ஓகே, நான் காலையில் கூப்பிடுறேன் என்று அவர் கிளம்பிவிட பாலாவும் ஸ்வேதாவும் அவன் பைக்கில் பாலா வீட்டை நோக்கி சென்றனர். பயணத்தில் பாலா கண்ணாடி வழியாக ஸ்வேதாவை பார்க்க அவள் கையில் இருந்த ஃபோனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வேதா என அழைக்க அவள் பார்வை கண்ணாடியின் வழியே அவன் மீது விழுந்தது. இந்த ஃபோனால தான் இவ்வளோ பிரச்சனை பாலா, பேசாம உன் ஃபோனை உடைச்சிடலாமா என்று பாலா கேட்டான். அதை தான் நானும் யோசிக்கிறேன். யோசனையே வேண்டாம், வீட்டுக்கு போனதும் எரிச்சிடலாம். அவர்கள் பயணம் பாலா வீட்டு வாசலில் முடிந்தது. இருவரும் இறங்கி உள்ளே செல்ல பாலா அம்மா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். பாலா ஸ்வேதாவிடம், அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், அவங்க பயப்படுவாங்க, நார்மலா இரு என கிசுகிசுத்து கொண்டு உள்ளே வந்தான். எவ்வளோ நேரம்டா, இவ்வளோ லேட்டா வரீங்க என்றாள். லேட் ஆகிடுச்சுமா, இப்பதாமா நான் சொன்ன ஸ்வேதா என ஸ்வேதாவை காட்ட, நீதானா, அழகா இருக்கமா என அவளுக்கு நெட்டி முறித்தார். தேங்க்ஸ் ஆண்டி என சிரித்தாள். சரி வாங்க சாப்பிட்றீங்களா, ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு. வெளியே சாப்பிட்டுதாம்மா வந்தோம். சரிடா என்றவள், பாலா
பேசாம நீ ஸ்வேதாவையே கல்யாணம் பண்ணிக்கூடா, அழகா இருக்கா என்றதும், மா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாம்மா, ஒரு பொண்ணு உனக்கு கண்ணில் பட்டுட்டா உடனே கல்யாணம் தான், அவளுக்கு ஆள் இருக்குமா என்றான் கடுப்பாக. ஆண்டி அவன் பொய் சொல்கிறான், எனக்கு ஆளெல்லாம் இல்லை. சரிடா, ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டேன், ஸ்வேதா என் கூடயே தூங்கட்டும். இல்லைம்மா அவள் என் கூட இருக்கட்டும். அடிங்க, என்ன பேச்சு, வயசு பொண்ணை எப்படி உன் கூட தனியாக அனுப்ப சொல்கிறியா? தாய்க்குள்ளமே என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆஃபீஸ் விஷயம் பேசிட்டு வந்துடுவேன், காலையில் பேசிக்கோ என கூற பாலா ஸ்வேதாவிடம் ஃபோன் என சைகை காட்ட, ஆண்டி ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன் என்றாள். சரிம்மா சீக்கிரம் வந்துடு என அவர் அறைக்கு சென்று விட்டார். பாலாவும் ஸ்வேதாவும் பாலாவின் அறைக்குள் சென்று கதவை மூட ஸ்வேதா அவனை பார்த்து சிரித்தாள். என்னடி ஒரு மார்க்கமா சிரிக்கிற? உன் கூட தனியா ரூம்ல இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், பிரேக்கப் பண்ணிடுவான். பிரேக்கப் பண்ணா அம்மா சொன்ன மாதிரி என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ என சிரிக்க அவள் தலையில் கொட்டியவன், ஒழுங்கா வாய் பேசாம வந்து உட்காரு என்றான். தரையில் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். ஸ்வேதா போனையே பார்த்து கொண்டிருந்தாள். பாலா சென்று மினி ஸ்டவ் கொண்டு வந்தான். என்னடி ஃபோனையே பார்த்துட்டு இருக்க? கஷ்டப்பட்டு வாங்கினதுடா, கண்டிப்பா எரிச்சி ஆகணுமா? அப்போ சாக சொல்றியா? ஒழுங்கா குருடி என அவள் கையில் இருந்து போனை பிடுங்கி அந்த லிங்க் இருக்கிறதா என பார்த்தான். இருந்தது. ஸ்வேதாவிடம் காட்டியவன், என்ன ஸ்வேதா கிளிக் பண்ணிடவா என்றான். டேய் தப்பி தவறி கூட கை வச்சிடாதடா என்றாள். பாலா சிரித்து கொண்டே அதை தீயில் காட்டினான். அது மெல்ல தீ பிடித்து கருக ஆரம்பித்தது. ஸ்வேதா கண் அகலாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். பாலா ஸ்வேதாவை பார்த்து கொண்டே, ஸ்வேதா எதுக்கு அந்த லிங்கை கிரியேட் பண்ண என்றான். என்ன எனும் போதே அவள் முகம் மாற சட்டென கரண்ட் கட்டானது. பாலா அவன் மொபைல் டார்ச்சை ஆன் செய்தான். பாலா அவளை பார்க்க, உன் மொபைலில் மட்டும்தான் அந்த லிங்க் இருக்கு, உன்னை தவிர வேறு யாரும் அதை கிரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. லூசு மாதிரி உளராதடா. நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன்? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடா என்றாள். பயந்துட்டியா? எப்படி நானும் உன்னை கலாய்ச்சிட்டேனா என சிரித்தான். போடா மென்டல், நான் பயந்தே போயிட்டேன். கருகி போயிருந்த மொபைலை இருவரும் பார்த்தனர். ஸ்வேதா உன் FB ID பாஸ்வேர்டு சொல்லு. எதுக்குடா? என் மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். என்றவள் ஐடி பாஸ்வேர்டு சொல்ல பாலா அதில் ட்ரீம்ஸ் பேஜை ஓப்பன் செய்தான். இருவரும் அதிர்ந்தனர். அதிலும் அந்த லிங்க் இருந்தது. அடியே நல்லா போய் சிக்கியிருக்கடி, உன் ஐடி எந்த மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் அந்த லிங்க் காட்டுது. பேசாம ஐடி டெலீட் பண்ணிடலாமா? அதுவும் சரிதான் என செட்டிங்ஸ் என்று டெலிட் ஆப்ஷனை கிளிக் செய்ய ஐ வில் கில் யூ என வந்தது. அக்கௌண்ட் டெலிட் செய்ய முடியவில்லை. என்னடா இப்படி வருது, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ வந்து கேளு, உன்னை யாரடி கண்ட கண்ட லிங்க் எல்லாம் கிளிக் பண்ண சொன்னது? நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? இப்போ என்னதான் வழி? நாளைக்கு பழனி சார்கிட்ட போய் பேசிக்கலாம். நீ போய் அம்மா கூட தூங்கு. ஹேய் இருட்டா இருக்குடா, நான் உன் கூடவே தூங்குறேன், ஓடி போயிடு. உன் கூட ரூமில் இருக்கிறதே எனக்கு பயமாக இருக்கு. நீ தான் இதெல்லாம் பண்ணுறியான்னு, இதில் ஒன்றா வேற தூங்கணுமா? போடி என துரத்த, ரொம்ப தான் பண்ணுற என அவள் இருட்டில் எழுந்து அறையில் இருந்து வெளியேறினாள். செல்லும் அவள் கண்கள் மட்டும் பாலா கையில் இருந்த ஃபோன் மீதே இருந்தது. அவள் அறையை விட்டு சென்றதும் பாலா அவன் கட்டிலில் போய் படுத்து கொண்டான். ஆனால் தூக்கம்தான் வருவேனா என்றது. புருண்டு புருண்டு படுத்தவன் கவனம் அவன் ஃபோன் மேல் பதிய அதை கையில் எடுத்து ஆன் செய்தான். அந்த லிங்க் நோட்டிஃபிகேஷன் போல் தொடுதிரையில் இருந்தது. அதை கண்டு அதிர்ந்தான். என்னடா இது கொடுமை, இப்படி முன்னாடியே லிங்க் காட்டுது என புலம்பினான். அவள் உள்மனம் அதை கிளிக் செய்ய சொல்லி போராடியது. உடனே போனை வைத்து விட்டான். கண்கள் மூட கண்களுக்குள் அந்த லிங்க் மட்டுமே வந்தது. மீண்டும் போனை எடுத்தான். அவன் கைகள் அதை கிளிக் செய்ய சென்றது. தன்னை சிறிது சிறிதாக இழப்பதை போல் இருந்தது அவனுக்கு. அவன் கை அதை தொடவும் சரியாக அவனுக்கு வந்த அழைப்பில் அவன் கை பதிந்தது. மறுமுனையில் ஹலோ பாலா என பழனியின் குரலில் சுயநினைவை அடைந்தவன், நமக்கு ஏன் இப்படி தோணுது என நினைத்து கொண்டு போனை காதில் வைத்தான். சொல்லுங்க சார், உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க பாலா என்றார். பாலா நேரத்தை பார்க்க மணி 3:46. சார் காலையில் வரன, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு என்றான். என்ன பாலா இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசுறீங்க? 8 கொலை நடந்திருக்கு, அதுவும் உங்களை சுற்றி. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் மினிஸ்டருக்கும் லிங்க் இருக்கிறதால ப்ரெஸ்ஸுக்கு தெரியாமல் நாங்கள் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா இந்த நேரம் நீங்களாம் உள்ளே இருப்பீங்க என அவர் கத்த, சாரி சார் வர
என்றவன் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் ஸ்டேஷன் கிளம்பி சென்றான். அங்கு வாசலில் பழனி இவனுக்காக காத்திருந்தார். பாலா வந்ததும் அவனை இழுத்து செல்லாத குறையாக உள்ளே அழைத்து சென்றார். இவ்வளோ அவசரமா என்ன வர சொல்ற அளவுக்கு என்ன சார் க்ளூ ஏதாவது கிடைச்சிருக்கா? ஆமாம் பாலா, நீலன் ஃப்ளாட் முன்னாடி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துடுச்சு, இங்கே பாருங்க என அந்த வீடியோவை ப்ளே செய்தார். அதில் ஜனனி இறந்ததற்கு முன்னால் 5 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் நீலன் வீட்டிற்குள் செல்வது பதிவாகி இருந்தது. ஆனால் யாரும் வெளியில் வரவில்லை. ஸோ நீலனை பார்க்க வந்தவங்க இறந்து போயிருக்காங்க. யார் இந்த பொண்ணுங்க? இவங்க ஏன் நீலனை மீட் பண்ண போயிருக்காங்க? இவங்க எல்லாரும் அந்த பிப்பட் மூவியில் நடித்தவங்க. அவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஜனனி பிரீத்தி ரிப்போர்ட் மாதிரியே வந்திருக்கு. எல்லாரையும் கொண்டுட்டு லாஸ்ட்டாக நீலன் மட்டும் சூசைட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஜனனி மாமி இறந்த அன்னைக்கு காலையில் 12 மணிக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன அதே டைமில் தான் அந்த லிங்க்கும் அப்லோட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லை, நீலன் தான் பிப்பட் மூவியோட ப்ரொடியூசர் கூட. நல்லா போயிட்டு இருந்த படப்பிடிப்பு தான் பணம் இல்லாததால் பாதியிலே நின்றுருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அதை மறுபடியும் ஆரம்பிக்க முடியல. அப்போ இருந்து நீலனோட நடவடிக்கை சரியில்லைன்னு அந்த மூவியோட கேமராமேன் சம்பத் சொன்னார். அவரை நான் மீட் பண்ண முடியுமா சார்? இங்கே தான் இருக்காரு என்றவர் சம்பத்தை அழைக்க அவர் பாலாவின் அருகில் அமர்ந்திருந்தார். சார், நான் கேட்குற கேள்விக்கு தயங்காமல் உண்மையை சொல்லுங்க என்று பாலா சொல்ல, கண்டிப்பாக கேளுங்க சார். நீலன் பொண்ணுங்க விஷயத்தில் எப்படி? அது பல பொண்ணுங்க உயிர் போயிருக்கு, மறைக்காம சொல்லுங்க. நீலன் பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு கலா ரசிகன் சார். அவருக்கு நிறைய பொண்ணுங்க கூட உடலுறவு வச்சுக்கணும். அவர் கூட எப்போவும் பொண்ணுங்க இருக்கணும்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ண சொல்லி ரசிப்பார். அவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க கூட ஜாலியாக இருந்திருக்காரு. அவர் என்ன படிச்சிருக்காரு என்று பாலா கேட்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். அவர் நிறையா புதுசாக கண்டுபிடிப்பார் சார். அவர் இருந்த பழைய வீட்டில் ஏதேதோ இருக்கும், ஆனால் கடைசியில் இப்படி ஆகணும்னு இருக்கு என முடித்தார். அவர் கூறியதை கேட்டு பாலா தீவிரமாக யோசித்து கொண்டிருக்க, என்ன யோசிக்கிறீங்க பாலா என்றார் பழனி. இவர் சொல்கிறத பார்த்தா என இழுக்க, அந்த லிங்கை நீலன் தான் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா என்று பழனி கேட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த லிங்கே நீலன் தான் சார். என்ன உளறீங்க பாலா? உளரல சார், என்னோட கெஸ், அதனால் சொல்கிறேன். நீலன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவர் அந்த லிங்கை க்ரியேட் பண்ணி அது யார் முதல்ல கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க ஐடியில் பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்வேதா மொபைலை எரிச்சு கூட பார்த்துட்டோம். இப்போது அந்த லிங்க் என்னோட மொபைலில் இருக்குது. அந்த லிங்க் அப்லோட் பண்ணதும் நீலன் சூசைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஆத்மா அந்த லிங்கில் இருக்குது. அதை யாராவது கிளிக் பண்ணால் அவங்க மூலமாக வெளியே வந்து அவருக்கு வேண்டியதை பண்ணிவிட்டு அகைன் அந்த லிங்க்குள்ளே போயிடுறாரு. என்ன பாலா, ஸ்டூபிட் மாதிரி சின்ன பசங்களுக்கு பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவர் ஏன் மறுபடியும் அந்த லிங்க்குள்ளே போயிடணும்? ஐ திங்க் ஹீ நீட் எ பாய். வாட்? எஸ் சார். முதல் 2 தடவையும் அந்த லிங்கை கிளிக் பண்ணது பொண்ணுங்க. அதனால் அவங்க உடம்புல நிரந்தரமாக அவரால் இருக்க முடியாது. எப்போ அந்த லிங்கை ஒரு பையன் கிளிக் பண்ணுறானோ அவன் உடம்புல நிரந்தரமாக தங்கிடலாம். அப்படி பார்த்தா லாஸ்ட் டைம் மனோஜ் தானே கிளிக் பண்ணார். எஸ், ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ மறுபடியும் அவர் அந்த லிங்க்குள்ளே போயிட்டாரு. இது எல்லாம் என்னோட கெஸ் தான். ஆனால் இது உண்மையாக இருக்க 100% சான்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போது என் கையில் இருக்கிற லிங்க் என்னை தூங்க விட மாட்டேங்குது சார். அதை கிளிக் பண்ண சொல்லி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை டெலீட் கூட பண்ண முடியல. இதுக்கு என்ன தான் தீர்வு? அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் சார். அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கோம் என கூற மூவரும் இன்னும் சில கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து அதை எப்படி டெலீட் செய்வது என பேசிக்கொண்டிருந்தனர். பாலா, பழனி மற்றும் சில கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அக்கௌண்ட்டை டெலீட் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தனர். மறுநாள் காலை விடிந்தே விட்டது. அனைவருக்கும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மட்டும் ஒரு உறுத்தலாகவே இருந்தது. சார், நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க பாலா. ஆக்சுவலி நீங்கள் எங்களை இந்த கேஸில் குற்றவாளிகள் தானே நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா ஆமாம். ஏன்னா ஜனனி மாமியோட உடலில் ஸ்வேதா கைரேகை இருக்குது. அதே மாதிரி
பிரீத்தி உடம்புல வயசு கைரேகை இருக்கு. ஆனா அவங்க 2 பேருமே கற்பழிக்கப்பட்டு தான் இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது இல்லாம நீங்க சொல்ற விஷயங்களை நம்பவும் முடியல, நம்பாம இருக்க காரணமும் தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் எங்க சந்தேக பார்வை உங்க மேல கண்டிப்பா இருக்கும். அது உங்க டியூட்டி சார். நான் எதுவும் தப்பா சொல்லல. ஆனா நான் சொன்னது தான் சார். அவர் உருவாக்கின அந்த லிங்க்குள்ள தான் அவர் இருக்காரு. ஒரு ஆண் உடம்பு அவருக்கு கிடைச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா யாராவது தெரிஞ்சே போய் அதை கிளிக் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம். அந்த லிங்கை கண்டுக்காம விடுறதுதான் இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியும். ம், ஓகே பாலா, நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. மறுபடியும் பார்க்கலாம் என கூற அவனும் கிளம்பினான். பாலா ஸ்டேஷனில் இருந்து கிளம்பியவன் நேராக வீட்டிற்கு சென்றான். எங்கடா காலங்காதால போயிட்டு வர, வீட்லயே இருக்க மாட்டேங்கிற? ஒரு சின்ன வேலைமா. சரி, ஸ்வேதா எங்க? தூங்குறாடா? சரிம்மா, நான் போய் தூங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றவன் அறைக்குள் நுழைய அவன் ஃபோன் அடித்தது. திரையில் அம்மு என்றதை பார்த்ததும் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லு அம்மு. டே எருமை, என்னடா பண்ற? 2 நாளா ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. அம்மு, கொஞ்சம் ஒர்க்டி, அதான். அது கூட இன்ஃபார்ம் பண்ணல. அம்மு, தூக்கம் வருதுடி, அப்புறம் பேசிட்டா. அடிச்சு சாவடிச்சிடுவேண்டா. எவடா அவ ஸ்வேதா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கியாமே. அடியே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ம், உன் வீட்டில் கேமரா வச்சு உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை ஈவினிங் வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன்டா என கத்திவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பாலா, இது என்னடா புது பிரச்சனை என நினைத்தவன் 2 நாட்கள் உறக்கம் இல்லாமல் போக படுத்து உறங்கிவிட்டான். அவன் மீண்டும் கண் விழிக்கையில் மணி மதியம் 3ஐ தாண்டியிருந்தது. எழுந்து குளித்து முடித்துவிட்டு வெளியில் வந்தவன் அங்கு அமர்ந்து ஸ்வேதாவுடன் கதை பேசி கொண்டிருந்தவிடம் அம்மா என கத்த. என்னடா எந்திரிச்சதோ கத்துற? பசிக்குதுமா, வந்து சாப்பாடு எடுத்து வைங்க. சரி வாங்க சாப்பிடலாம் என்றதும் மூவரும் சாப்பிட அமர்ந்தனர். டே பாலா, எனக்கு ஸ்வேதாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா. பேசாம நீ இவளையே கல்யாணம் பண்ணிக்கோயேன் என கேட்க அதை கேட்டு குனிந்து சிரித்து கொண்டிருந்த ஸ்வேதாவை பார்த்தான். அடியே, இதெல்லாம் ஓ வேலை தானா? நான் என்னடா பண்ண என பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள். அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாய், அடியே ஸ்வேதா, நீ இங்க வந்தது அம்முக்கு எப்படியே தெரியும். என் மேல செம்ம கோவத்துல இருக்கா. ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கா. என்ன நடக்க போகுதோ? யாருடா அது? ஆ, ஓ மருமக. பாரா, பொண்ணு ஸ்வேதா மாதிரி அமைதியா அழகா இருப்பாளா? இல்லைனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். யார் அவளா? பிசாசு, நீ ஒத்துக்காம மட்டும் இரு, அப்புறம் தெரியும் அவளோட ஆட்டம். பார்க்கலாம் நானா அவளான்னு. இவ்வாறு பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் ஸ்வேதா பாலா அம்மாவுடன் பேசிக்கொண்டிருக்க பாலா நொடிக்கொரு முறை வாசலை பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தான். பாலா அம்மா எழுந்து கிச்சன் செல்ல கோவமாக ஸ்வேதாவிடம் சென்றவன், உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா? நானே எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கேன். இதுல அம்மு வேற வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியல. இதுல நீ சாவகாசமா நியாயம் பேசிட்டு இருக்க என புரிந்தான். நான் என்னடா பண்றது? அவங்க தான் இங்க வராங்களா, வரட்டும் பேசிக்கலாம் என சாவகாசமாக பதிலளிக்க, அதாண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலே எனக்கு இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான் என கடுகடுத்தான். அவன் கூறியதில் சட்டெனம் கோபம் வந்துவிட வேகமாக அவன் அறையில் நுழைந்தவள் அவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு, தேங்க்ஸ், இதுக்கு மேலே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்னால் கஷ்டப்பட வேண்டாம், பாய் என நகர, ஹேய் எங்கடி போற என அவள் பின்னால் போனான். எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? இனிமே உனக்கு பிரச்சனை இருக்காது, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் என சென்றவளின் கைகளை இழுத்து நிறுத்தினான். சாரி ஸ்வேதா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நீ எங்கேயும் போகாத ப்ளீஸ் என அவள் கண்ணம் கிள்ளி அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அவள் பின்னால் பத்திரகாளியாக நின்றிருந்த அம்முவை பார்த்ததும் அவன் கை மெல்ல அவள் கன்னத்திலிருந்து பிரிந்தது. அம்மு அவன் அருகில் வந்தவள், ஓஹோ சாரியே, அப்படியே நிறுத்திட்டீங்க, நீங்கள் உங்கள் கொஞ்சல்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என மீண்டும் வாசலை நோக்கி நடக்க 2 எட்டில் அவளை இடையோடு அணைத்தவன், அம்மு அவள் ஃப்ரெண்டு தாண்டி, நீ ஏன் தப்பாக நினைக்கிற? என் மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது. அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், அதான் நம்ம வீட்டில் 2 நாள் ஸ்டே பண்ணியிருக்கா. நான் சும்மா கோவமாக பேசிட்டேன், அதான் அவள் வெளியே போகவும் அவகிட்ட சாரி கேட்டேன். நம்புடி செல்லம் என கெஞ்ச அவள் போட ஃப்ராடு என அவன் கைகளில் ஒரு அடி கொடுத்தாள். சரியாக பாலா அம்மா அங்கு வந்து, அடே
என்னடா வாசலை இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற? வளர்ந்து கெட்டவனே, யாருடா இந்த பொண்ணு என அவன் முதுகில் 2 அடியை வைக்க, ஐயோ அம்மா, எல்லாரும் தப்பாவே புரிஞ்சுக்கோங்க, இவ தான் நான் சொன்ன உன் மருமக என கூறவும் அம்மு முகத்தில் புன்னகை குடிக்கொண்டது. ஓஹோ, நீ சொன்ன பிசாசு இவதானா என மாட்டிவிட்டு ஸ்வேதாவும் அவரும் ஹைவை செய்து கொண்டு உள்ளே செல்ல, அம்மு பாலாவை முறைத்துவிட்டு அவர்கள் பின்னால் சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். உள்ளே வந்த ஸ்வேதா அவள் கையில் இருந்த போனை பார்க்க அதன் தொடுதிரையிலேயே அந்த லிங்க் இருந்தது. அதை கண்டு அதிர்ச்சியில் பாலாவை பார்த்தாள். அதற்குள் பாலா அம்மா டீ போட்டு கொண்டு வருவதாக சொல்லி கிச்சன் சென்று விட, டே பாலா, என்னடா இது, லிங்க் இப்படி டச் ஸ்க்ரீனில் வியூ ஆகுது என்றாள். ஆமாம், நேற்று நைட் இருந்து அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் அசந்தா கூட கிளிக் பண்ணிடுவோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன லிங்க் என ஸ்வேதா கையிலிருந்து போனை பிடுங்க, பாலா ஸ்வேதா இருவரும் அதிர்ந்தவர்கள். அவளிடமிருந்து போனை பிடுங்க மூவர் கைகளுக்குள்ளும் போன் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டிருந்தது. திடீரென பிப்பட் மூவி ஓட ஆரம்பிக்க ஸ்வேதா பாலா இருவரும் பேய் அறைந்தார் போல் நின்றுவிட போன் கை நழுவி கீழே விழுந்து படம் மட்டும் ஓடியது. இப்ப என்னடா பண்றது என்றாள் கலவரமாக. எனக்கு தெரியலடி, யார் கிளிக் பண்ணது? நான் இல்ல. ஏன் இப்படி உங்க முகம் பதட்டமா இருக்கு எனும் போதே வீட்டின் அனைத்து ஜன்னல் கதவுகளும் டப் என்ற ஒரே ஒளியுடன் மூடிக்கொண்டது. அடுத்த நொடி கரண்ட் கட் ஆகியது. மூவரும் இருளில் நின்றிருக்க அம்மு பயத்தில் பாலாவின் கைகளை கட்டிக்கொண்டு அவன் அருகில் நெருங்கி அமர்ந்து கொண்டாள். டேய், யாரா லிங்க கிளிக் பண்ணது? பயமா இருக்குடா, வாங்க வெளியே போயிடலாம் என்றாள் தழுதழுத்த குரலில். பாலாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மாமா, என்ன நடக்குது? எனக்கு பயமா இருக்கு என்றாள் அம்மு. மேலும் அவன் அருகில் நெருங்கிக் கொள்ள ஸ்வேதாவிற்கு அவன் அமைதி பீதியை கிளப்ப, அம்மு என்கிட்ட வா, அங்க நிக்காத என்றாள். சரியாக கிச்சனில் இருந்து வெளியில் வந்த பாலா அம்மா, என்ன இது, இப்படி எல்லா கதவையும் அடைச்சிட்டு லைட் கூட போடாம படம் பார்த்துட்டு இருக்கீங்களா என கேட்டுவிட்டு மூவரையும் பார்க்க இருட்டில் ஸ்வேதா அம்மு முகம் கலவரமாகவும் பாலா அமைதியாகவும் இருப்பதை பார்த்து கதவை நோக்கி நகர்ந்தார். அவர் கதவில் கை வைத்ததும் தூக்கி எறியப்பட எதிர் சுவரில் மோதி பின்தலையில் ரத்தம் வழிய கீழே விழுந்தார். ஸ்வேதா அவரிடம் ஓடி செல்ல, மாமா எனக்கு பயமா இருக்குடா என்ற அம்முவின் குரலில், அம்மு அவனை விட்டு இங்க வாடி, அவன் நம்ம பாலா இல்ல என்றதும் அம்மு பாலாவை பார்க்க அவன் முகம் மாறியது. மூவரின் கையில் இடம் மாறிப்போன போன் பாலாவின் விரலால் அந்த லிங்க் கிளிக் செய்யப்பட்டு விட்டது. அம்மு எச்சிலை விழுங்கியபடி அவன் கைகளிலிருந்து தன் கையை எடுக்க வெறிகொண்ட மிருகம் போல் அம்முவை தூக்கி தோளில் போட்டவன் அவனோட அறைக்கு சென்று கதவை அறைந்து சாத்தினான். வெளியில் நின்ற ஸ்வேதாவிற்கு அண்டமே கலங்கிவிட்டது. உள்ளிருந்து அம்முவின் கதறல் கோரமாக கேட்க தொடங்கியது. அது அவளை அப்படியே உறைய செய்துவிட்டது. சிறிது நேரத்தில் பெரிய அலறலுடன் அவள் சத்தம் நின்றுவிட பயந்து கொண்டே அறையின் கதவருகே சென்று அதை தள்ள அது திறக்கவே இல்லை. கதவின் இடுக்கில் பார்க்க எதிர் சுவரில் ஒரு பெண் கட்டிலில் படுத்திருக்க அதன் அருகில் அமர்ந்திருந்த ஆணின் உருவம் கையில் ஏதோ சொட்டி கொண்டிருப்பது நிழலாக தெரிய பதறி அடித்துக்கொண்டு வெளி கதவருகே ஓடியவள் அதை திறக்க முயற்சிக்க அது திறந்த பாடில்லை. வேகமாக அதை அடிக்க பின்னால் இருந்து கதவு திறக்கும் சத்தம் கேட்க வேகமாக அருகில் இருந்த அலமாரியின் பின் தன்னை ஒழித்து கொண்டாள். நிசப்தமான அந்த வீட்டில் பாலாவின் காலடி சத்தம் மட்டும் சுவர்களில் எதிரொலித்தது. அவன் காலடி சத்தம் தன்னை நெருங்குவதை உணர்ந்த ஸ்வேதாவிற்கு உடல் முழுவதும் பயத்தில் வேர்த்து கொட்டியது. திடீரென அவன் காலடி சத்தம் நின்றது. ஸ்வேதா பயந்து சிறிது எட்டி பார்க்க அவள் முன்னால் இருந்த அலமாரியை தூக்கி அந்த பக்கம் வீசிவிட்டு அவள் முன் ரத்தம் படிந்த சட்டை, முகம், கை என கொடூரமாக நின்றான் பாலா. அவள் ஸ்தம்பித்து நிற்க அவள் வாயினுள் ரத்தம் படிந்த கையை நுழைத்தவன் தாடையை பற்றி இழுக்க அவன் இழுத்த வேகத்தில் அவள் உதடுகள் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவள் கத்த பாலா அவளை தாடையை பிடித்து இழுத்து கொண்டே அவன் அறையை நோக்கி நடந்தான். எதர்ச்சியாக பாலாவின் அறை வாசலில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த கடப்பாரை ஸ்வேதா கண்களில் பட அதை கையோடு எடுத்தவள் பாலாவை பின்னாலிருந்து குத்த அது அவன் முதுகில் நுழைந்து மார்பை துளைத்தது. ரத்தம் வழிந்து ஓட பாலா அவள் பிடியை தளர்த்தினான். அவன் பிடி தளர்ந்ததும் மீண்டும் வேகமாக கதவருகே ஓடினாள்.
கதவை திறக்க முடியவில்லை. அருகில் இருந்த கண்ணாடி ஜன்னலை கண்டவள் உடைப்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா என தேட 1 அடி உயர செம்பு குபேர சிலை ஒன்று கண்ணில் பட அதை எடுத்தவள் கண்ணாடியை உடைக்க கைகளை ஓங்க கீழிருந்து அவள் காலை லபக்கென இழுத்தான் பாலா. பயத்தில் அவள் கையில் இருந்த சிலை கொண்டு அவன் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்தாள். அவன் மயங்கி சரிந்தது கூட தெரியாமல் பயத்தில் அடித்து கொண்டே இருந்தவள் அவள் கால்களை பற்றி இருந்த அவன் கை தளர்ந்ததும் வேகமாக எழுந்து அந்த ஜன்னலை உடைத்துவிட்டு வெளியில் ஓடினாள். பயத்தில் அவள் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. வாய் கிழிந்து ரத்தம் வேறு வந்து கொண்டிருந்தது. வலியை பொறுத்து கொண்டவள் மீண்டும் ஜன்னல் வழியாக உள்ளே சென்று டேபிள் அடியில் கிடந்த போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். அதில் இன்னும் அந்த படம் ஓடிக்கொண்டிருந்தது. கையில் இருந்த குபேரன் சிலை கொண்டு ஆத்திரம் தீரும் மட்டும் அந்த போனை அடித்தாள். அது சுக்குநூறாக, திரை தனியாக, பேட்டரி தனியாக என சிதறியது. அருகிலேயே சிறிய குழியை தோண்டியவள் அதில் சிதறிய போன் பாகங்களை வைத்து மண்ணை மூடினாள். அப்படியே மயங்கியும் சரிந்தாள். 4 மணி நேரத்திற்கு பிறகு அப்படிதான், மெதுவா கண்ணை முழிச்சு பாருங்க, மெதுவா என ஒரு குரல் காதில் கேட்க மூடியிருந்த விழிகளை மெல்ல திறந்தாள் ஸ்வேதா. சுற்றி பார்த்ததில் அது மருத்துவமனை என தெரிந்தது. அவள் புறம் பழனியும் வைஷுவும் நின்றிருந்தனர். அவள் வாயில் தையல் போடப்பட்டிருந்தது. அவள் ஏதோ கேட்க வாய் திறக்க, பாலா பாலா, அம்மா, அம்மு, யாரும் உயிரோடு இல்லடி என பதிலளித்தாள் வைஷு. அதை கேட்டு அவள் விழிகள் கலங்க ஆரம்பித்தது. வைஷுவும் பழனியும் அவளை சமாதானப்படுத்தினர். பழனி அவளை கேள்வியே பார்க்க அவளும் அவரை பார்த்தாள். நான் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டேன். அங்கே என்ன நடந்து இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியுது. பட் ஒரே ஒரு கேள்வி, அந்த ஃபோனை என்ன பண்ணீங்க என கேட்க அவள் கடினப்பட்டு வாய் திறந்து, உடைச்சிட்ட சார் என்றாள் மெல்லிய குரலில். உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். மறுபடியும் லாகின் பண்ணுவீங்களா? தெரிஞ்சே யாராவது உயிரை விடுவாங்களா சார்? கண்டிப்பாக இனி லாகின் பண்ண மாட்டேன் என்றவளிடம் புன்னகைத்தவர் டேக் கேர் என அவ்விடமிருந்து நகர்ந்தார். அந்த அனைத்து கொலைகளுக்கும் காரணம் நீலன் என்றும் கடைசியில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் அந்த கேஸ் முடித்து வைக்க ஸ்வேதா வைஷு மீண்டும் எந்த பயமும் இல்லாமல் அதே பிளாட்டில் வாழ்க்கையை தொடங்கினர். 1 மாதத்திற்கு பிறகு B16 பிளாட்டில் பெட்ரூமில் வைஷுவும் ஸ்வேதாவும் அருகருகே படுத்திருந்தனர். ஸ்வேதா விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வேதா, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு. நீ அந்த ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டியா? ஸ்வேதா அவள் புறம் திரும்பி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அது ஆழமாக ஞாபகம் இருக்குடி. எங்கே எனக்கே தெரியாமல் லாகின் பண்ணிடுவனோ பயமாக இருக்கு. ஹேய், என்னடி சொல்கிற? அப்படி எதுவும் பண்ணிடாத என்று வைஷு கூற, வைஷுவை ஒரு மாதிரியாக பார்த்தவள், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்றாள் தீர்க்கமான குரலில். என்ன வழி? அதை விடு, தூக்கம் வருது, தூங்கலாம் என வைஷுவை அணைத்து கொண்டு உறங்கி போனாள். மறுநாள் காலை கண்களை திறந்த வைஷு அவள் எதிரில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த ஸ்வேதாவை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் மூளையில் நேற்று இரவு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என கூறிய ஸ்வேதாவின் வார்த்தைகள் நினைவு வந்தது. அருகில் இருந்த டேபிள் மேல் ஒரு காகிதம் இருந்தது. அதை கையில் எடுத்தாள். அதில், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடி. மனசு அந்த ஐடியை ஓப்பன் பண்ணி லிங்கை கிளிக் பண்ண சொல்லி துடிக்குது. என்னோட ஐடி பாஸ்வேர்ட் எனக்கு மட்டும்தான் இப்போ தெரியும். அது என்னோட அழிஞ்சு போகட்டும் மிஸ் வைஷு என எழுதி அதற்கு கீழ் அவளின் இதழ் முத்தம் இருந்தது. வைஷு அவளின் நிலையை கண்டு மனமுடைந்து போனாள். அவளின் இறுதி காரியங்களை செய்து முடித்தவள் அந்த பிளாட்டை விற்றுவிட்டு அவள் சொந்த ஊருக்கு சென்று விட்டாள். நாட்கள் பல கடந்தன. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாய் ஒன்று மண்டி கிடந்த குப்பை குளங்களுக்கிடையே ஒரு இடத்தில் தன் காலால் குழி தோண்டி கொண்டிருந்தது. அங்கு வந்து குப்பை அள்ளும் நபர் ஒருவர் அந்த நாயை துரத்த அது எதையோ கவ்விக்கொண்டு ஓடியது. அந்த நாயின் வாயில் அந்த உடைந்த போனுடன் திரையில் அந்த லிங்கும் இருந்தது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.